கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இயேசுவின் வாழ்க்கை வரலாறு என்ற தொடரை தியானிக்கிறோம். இன்றைக்கு இயேசுவுக்கு உண்டான சோதனைகளை குறித்து நாம் தியானிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை வனாந்தரத்துக்கு அழைத்து போனார். பிசாசினால் சோதிக்கப்படுவதற்காக இயேசு அங்கு அழைத்து செல்லப்பட்டார். அங்கு 40 நாள் இரவும் பகலும் இயேசு உணவு எதுவும் உட்கொள்ளவில்லை. அதுக்கு பிற்பாடு இயேசுவுக்கு மிகுந்த பசி உண்டாயிற்று. அப்பொழுது அவரை சோதிப்பதற்கு பிசாசு வந்து அவர்கிட்ட, நீ தேவனுடைய குமாரனேயானால் இந்த கற்கள் அப்பங்களாகும்படியாக சொல்லும் அப்படின்னு கேட்டுச்சு. அதற்கு ஆண்டவராகிய கர்த்தர் மக்களை வாழ வைக்கிறது வெறும் அப்பம் மட்டுமல்ல, மக்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தைகள் சார்ந்து தான் இருக்குது அப்படின்னு சொன்னார். இப்படி வேத வாக்கியத்தில் எழுதிருக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டார். உடனே பிசாசு இயேசுவை பரிசுத்த நகரமான எருசலேமுக்கு அழைத்துட்டு போனாப்புல. பிசாசு இயேசுவை தேவாலயத்தின் மிக உயரமான இடத்துக்கு கொண்டு போய் நிப்பாட்டி, நீர் தேவனுடைய குமாரன் அப்படிங்க உண்மையானா இங்கேருந்து கீழே தாழ குதிங்க அப்படின்னு சொன்னாப்புல. தேவன் உமக்காக தன்னுடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார், தூதர்களுடைய கரங்கள் உங்களை உறுதியாக பற்றி கொள்ளும், அதனால் உங்களுடைய கால்கள் பாறையில் இடராது அப்படின்னு வேத வாக்கியத்தில் சொல்லிருக்குல்ல அப்படின்னு சொன்னான். தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராது இருப்பாயாக அப்படின்னு வேத வாக்கியங்கள் எழுதப்பட்டிருக்குதே அப்படின்னு இயேசு பதில் சொன்னார். அதுக்கு பிற்பாடு இயேசுவை உயரமான மலைச்சிகரத்துக்கு அழைச்சிட்டு போய், என்னை விழுந்து நீங்கள் கும்பிடுங்க, உலகத்தின் எல்லா நாடுகளையும் அதன் மகிமையும் காமிச்சு என்னை விழுந்து கும்பிட்டீங்கன்னா இவங்க எல்லாத்தையும் நான் உனக்கு தருவேன் அப்படின்னு சொன்னாப்புல. உடனே இயேசு பிசாசை நோக்கி, சாத்தானே என்னை விட்டு விலகிப்போ, நீ தேவனாகிய கர்த்தரை மட்டும்தான் ஆராதிக்கணும், அவரை மாத்திரம்தான் வணங்கணும், அவருக்கு மாத்திரம்தான் சேவை செய்யணும் அப்படின்னு வேத வாக்கியங்கள் எழுதியிருக்கிறதில்ல அப்படின்னு கேட்டார். உடனே பிசாசு இயேசு விட்டு விலகி போனான். அதுக்கு பிற்பாடு தேவ தூதர்கள் வந்து அவருக்கு சேவை செய்தாங்க. முதலாவது அப்பம் கல்லெல்லாம் அப்பமாக மாறணும் அப்படின்னு சொன்னான். ரெண்டாவது தேவாலயத்தின் உப்பரியிலிருந்து கீழே குதிங்க அப்படின்னு சொன்னான். மூன்றாவதாக என்னை விழுந்து பணிந்து கொள்ளுங்க, உலகத்தின் எல்லா ஐஸ்வர்யங்களையும் உங்களுக்கு தரேன்னு சொன்னான். பிரியமானவர்களை, பிசாசு ஒவ்வொரு மனிதனுக்கும் இப்படி 3 விதமான சோதனைகளை கொடுக்கிறான். கண்களின் இச்சை, வாழ்க்கையின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகளை கொடுக்கிறான்.